வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். முகமதியர்களின் சூழ்ச்சியால் சேர, சோழ, பாண்டிய இம்மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு துரோகம் நடந்திருக்க, இதை காக்க ஒருவர் கண்டிப்பாக அன்றைய வரலாற்றில் இடம்பெற்றிருப்பார்கள். ஒரு மாவீரனுக்கு நிச்சயமாக உடன் பிறந்தார்களும் அந்த இளமை பருவமும் மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நினைவாக, நீங்கா நினைவாகவே இருக்கும். அப்படி அந்த இளமை பருவத்தில் இவருடன் பிறந்தவர்கள் யார், அங்கு அவரது வாழ்க்கை பயணம் எப்படியெல்லாம் தொடங்கிற்று என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரது பிறப்பு ஜனவரி 3, 1760. இவரது இறப்பு 16 அக்டோபர் 1799. ஆனால் இவரது ஆட்சி காலம் கிபி பிப்ரவரி 2, 1790 கிபி செப்டம்பர் 5, 1799 வரை. ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் 18ஆம் நூற்றாண்டில் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த ஒரு பாளையக்காரர் ஆவார். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன். இவர் ஜனவரி 3, 1760ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். இவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் தாய் ஆறுமுகத்தம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் தமிழகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட பாளையக்காரர் ஆவார். இவர் தெலுங்கு மொழி பேசும் ராஜகம்பளம் நாயக்கர் இனத்தில் பிறந்தவராம். இவருடைய முன்னோர்கள் முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின் கம்பளி ராஜ்யம் இழந்து விஜயநகரம் உருவாக்கினர். பின் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வாழ்ந்து வந்தனர். பின்பு முகமதியர்கள் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் மீது தாக்குதல் நடத்தி நாட்டை கைப்பற்றி 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினராம். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாண்டிய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மு முன்னோர்களின் வீரத்தை போற்றி பாஞ்சாலங்குறிச்சியை பரிசாக வழங்கினார்கள் என்பது வரலாறு. ஒரு மாவீரனுக்கு அரியணை ஏறும் நேரம் எப்படி வந்திருக்கும்? அவரது தந்தையார் பாளையக்காரராக அவரை தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால், அது மக்களின் நன்மதிப்பு பெற்ற ஒருவரால் தான் மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு தலைமை பண்பு கிடைக்கும் என்பது இப்போது அல்ல, எப்போதுமே அதுதான் உண்மை. இப்படியெல்லாம் இருக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு எப்படி மக்கள் இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் இளமை பருவம். குமாரசாமி என்ற ஊமைத்துறை, துரைசிங்கம் என்ற 2 சகோதரர்களும், ஈசுவர வடிவு, துரைக்கண்ணு என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர். இவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் செல்வாக்காகவே வளர்ந்தார். இவர் தந்தை மேல் உள்ள பாசம் மற்றும் ஈர்ப்பினால் தனது இளம் வயதில் தனது தந்தையான ஜெகவீர கட்டபொம்மனுக்கு உதவியாக இருந்து வந்தார். பிறகு கட்டபொம்மன் வாலிப வயதினை அடைந்த பின்பு வீரசக்கம்மாள் என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு புத்திர பாக்கியம் அமையவில்லையாம். இவரது சந்ததி இவருடன் முடிந்துவிட்டது. இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார் என்பது வரலாற்றில் குறிப்பு உள்ளது. மக்களுக்கு ஒருவர் தலைமை பண்பு ஏற்றிருந்தால் மட்டும் போதுமா? மக்கள் அனைவரையும் அன்பால் அரவணைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அன்றைய அரசர்களும் மன்னர்களும் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்தே கிடையாது. இப்படியெல்லாம் தன் மக்களை சூழ்ச்சியில் ஆழ்த்த போகும் ஒருவர், அது ஜாக்சன் துரை என்ற ஒரு வடிவில் வருகிறது. இத்தகைய மாவீரனுக்கு ஏற்படும் இடைஞ்சல்கள் என்ன? ஆனால் இவர் வரி செலுத்தினாரா இல்லையா? நிச்சயமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வரி செலுத்துவதில் ஒரு துளி கூட அவருக்கு விருப்பமில்லை என்பது அவரது வரிகளில் தெரிந்திருக்கும். அது என்னவென்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசராக அரியணை ஏற்றப்பட்டிருக்கிறார். பலகாரராக தனது தந்தையின் பதவியை அவர் 30 வயது எட்டிய போது கிராமத்தின் 47 பலகாரராக ஆனார். தனது
அதாவது 30ஆம் வயதில் தனது தந்தையின் பாளையக்காரர் என்ற அரியாசனத்தில் அமர்ந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு 2 சகோதரர்கள் இருந்தும் அவர் அரியணை ஏற அவர் மக்களிடத்தில் பெற்றிருந்த நன்மதிப்பும் அவரது வீரமும் தான் காரணம். பாலக்காரர்கள் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் விஜயநகர பேரரசின் காலத்தில் இருந்து இராணுவ தலைவர்களாகவும் நிர்வாக ஆளுநர்களாகவும் நியமிக்கப்பட்ட நிலப்பிரபுக்கள். அவர்களுக்கு ஒரு பாளையம் அல்லது கிராமங்களின் குழு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே பாளையக்காரர் அல்லது அதன் ஆங்கிலமயமாக்கப்பட்ட பதிப்பு பாலிகர் என்று அழைக்கப்பட்டது. பலகாரர்கள் விவசாயிகளிடமிருந்து வரிகளை வசூலித்தனர். காலப்போக்கில் அவர்கள் கிட்டத்தட்ட சுதந்திரமான தலைவர்களாக செயல்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி இப்பகுதியை கைப்பற்ற தொடங்கிய போது யார் வரி வசூலிக்க வேண்டும் என்ற கேள்வியில் அவர்கள் பலகாரர்களுடன் மோதலில் ஈடுபட்டனராம். பாலிகர்களை கட்டுப்படுத்தவும் வரி வசூலிக்கும் உரிமைகள் மற்றும் கட்டுப்பாடு பிரதேசத்தை பாதுகாக்கவும் நிறுவனம் விரும்பியதாம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு தலைவணங்க மறுத்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார். இது பெரும்பாலும் 1799ஆம் ஆண்டின் முதல் பாலிகர் போர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வரி வசூல், இப்படியெல்லாம் வரியை பற்றி மட்டுமே பேச காரணம், அங்கு வரி வசூல் செய்யும் பொழுது ஏற்படும் இடையூறு, அங்கு கிடைக்காமல் போக என்ன காரணமாயிற்று, அந்த வசூல் எதற்காக செய்யப்பட்டது, அப்படி பாளையத்தார் அவர்கள் வரி வசூலில் என்ன பாக்கி அங்கு வைத்திருப்பார்கள், ஜாக்சன் துரைக்கும் பாளையத்தாரர் அவர்களுக்கும் இடையில் நடந்த சச்சரவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜாக்சன் துரை வரி பணத்தினை வசூலிக்க வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அங்கு ஜாக்சன் துரைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரமான பேச்சு தெரிந்திருக்கிறது. அந்த வரி நன்றாக தெரிந்திருக்கும் வரலாற்றில் முக்கியமான ஒரு வரிகள் கூட. வரி, வட்டி, திரை, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் வரி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி என்ற உண்மையான ஒரு வார்த்தையை வெளிப்படையாக சொன்னவர். எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானங்கெட்டவனே என்று வீரமான பேச்சை வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ஜித்துரைத்தார். துணிச்சலாக தனது வீரத்தினை ஜாக்சன் துரையிடம் வெளிப்படுத்தி வரியினை கட்ட முடியாது என்று துணிச்சலாக கூறி அவனை வெளியே அனுப்பியிருக்கிறார். அன்றைய வரலாறில் இன்றும் வரலாறாக இல்லாமல் அது உண்மையாகவே புலப்படுகிறது. நிலுவையில் உள்ள வாடகை வசூல் தொடர்பாக ஆங்கிலேயர்களுடன் நடந்த சந்திப்புகள் பல. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியாமல் இருந்தார். இதன் அடிப்படையில் கிபி 1797இல் முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும்படையுடன் போரிட வந்தார். 1797இலிருந்து 1798இல் நடந்த முதல் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலன் துரை தோற்று ஓடினார். அதன் பின்னர் நெல்லை மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்த நினைத்து வேண்டுமென்றே பல இடங்களுக்கு வர சொல்லி சந்திக்காமல் அலைக்கழித்தார். இறுதியில் செப்டம்பர் 1798இல் ராமநாதபுரத்தில் சந்தித்தார்களாம். அப்போது தந்திரத்தால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முயன்றிருக்கிறார். அதை முறியடித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார். செப்டம்பர் 1799இல் பானர்மென் என்ற ஆங்கில தளபதியால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு கடும் போர் நடைபெற்றது. போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். இருப்பினும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்படி அந்த பாஞ்சாலங்குறிச்சி இவருக்குத்தான் சொந்தமாயிற்றா, இல்லை ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமாயிற்றா என்பது அந்த போர்தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அப்போரில் இவரது சிறைபிடிப்பு, இவர் எப்படி மாட்டிக்கொண்டாரா அல்லது தப்பித்து விட்டாரா, வாருங்கள் காணலாம். கட்டபொம்மனை சிறைபிடிக்க நினைத்த ஆங்கிலேயர்களால் அவரது ராஜ்யம் கவரப்பட்டது.
போரில் தனது ராஜ்ஜியத்தை இழந்த கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னரிடம் அடைக்கலம் கேட்டார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்காக பயந்த மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்து விட்டாராம். அத்தோடு அவரையும் ஆங்கிலேயர்கள் சிறைபிடித்து சென்றிருக்கின்றனர். கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுடன் ஒத்துப்போக மறுத்த ஒரு கேலிக்கூத்து விசாரணை நடந்தது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாறு என்ற இடத்தில் பகிரங்கமாக தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரது கூட்டாளி சுப்பிரமணிய பிள்ளையும் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அவரது தலை பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. மற்றொரு கூட்டாளி சவுந்தரபாண்டியன் சுவரில் தலையை அடித்து கொன்றார். கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை சிறையில் அடைக்கப்பட்டாராம். 1800 மற்றொரு பாலிகர் கிளர்ச்சி ஒரு வருடம் முழுவதும் நீடித்திருக்கிறது அன்றைய வரலாற்றில். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவரது மண்ணில் இன்றும் நினைவு சின்னங்களாக பல அதிசயங்கள் நிறைந்துள்ளது. அப்படி என்ன அதிசயங்கள்லாம் இருக்கு என்பதை அரசும் அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாக, மக்களுக்கும் புரியும் விதமாக அரசு சில கல்வெட்டுகள் கூட அமைத்துள்ளது. இப்படியெல்லாம் ஒருவரை போற்றி புகழ காரணம் வீரம் மட்டுமே என்பது நிதர்சன உண்மை. அப்படி அந்த வீரத்துக்கு நினைவாக என்னென்ன சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் நினைவு இடங்கள் எங்கு அமைந்திருக்கிறது, அதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனை சிறப்பிக்கும் விதமாக பல நிகழ்வுகள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கயத்தாறில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை போற்றும் விதமாகவும் நினைவு கூறும் விதமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள வெலிங்டனில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. 1974 ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் பழங்காலத்து கோட்டையின் வடிவினை ஒத்த ஒரு வடிவமைப்பை கோட்டையினை அப்போதைய தமிழக முதல்வர் எழுப்பியிருக்கிறார் என்பது வரலாறு. அது இன்றளவும் வீரபாண்டியனின் புகழ்பாடி நிற்கிறது. கோட்டை, கொத்தளம், கொலுமண்டபம், சக்கம்மா தேவி ஆலயம் அனைத்தும் மீண்டும் தோன்றின. நினைவு கோட்டையை உள்ளடக்கிய 6 ஏக்கர் பரப்பினை சுற்றி மதில் சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. உள்ளே தொல்பொருள் ஆய்வு மையமும் உள்ளது. மண்டபத்தின் உள்ளே கட்டபொம்மனின் வீர வரலாறு ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. இக்கோட்டை 1977 முதல் சுற்றுலாத்துறையின் பராமரிப்பில் இயங்கி வருகிறது. தற்போது 35 ஏக்கர் பரப்பிற்கு மேல் உள்ள பழைய கோட்டையின் அடிப்பகுதி கட்டிடங்கள் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் பராமரிப்புக்கு பின் உள்ளன. கட்டபொம்மன் பயன்படுத்திய ஆயுதங்கள், அவர் காலத்து மக்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள், அணிகலன்கள், நாணயங்கள் போன்றவை தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டு சென்னையில் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் படம் இன்றளவும் சினிமாவில் நுழைந்திருக்கிறது என்றால் அவரது வீரம் இங்கு வரை கடத்தப்பட்டிருக்கிறது. பல இளைஞர்களின் வீரத்துக்கு முன்னுதாரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாறுகளை பற்றி அக்காலத்தில் தெரிந்து கொண்டோம். வரலாறுகள்தான் அடுத்த தலைமுறைக்கும் சரி, இன்றைய தலைமுறைக்கும் கடத்தக்கூடிய வரலாறு நாம் என்றும் அழியாத ஒரு செல்வமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அத்தகைய வரலாற்றை தாங்கி நின்ற ஒரு வீரர்களை பற்றியும், அரசர்களை பற்றியும், மன்னர்களை பற்றியும் தெளிவாக ஒவ்வொரு வரலாற்றிலும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீரர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு நிகராக வீராங்கனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி நமது விடுதலைக்காக போராடிய ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நாம் இந்த மண்ணில் இருப்பதற்கு மிகப்பெரிய பெருமையாக இன்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆம், எப்படி? அதை வெளிக்கொண்டு வந்ததுதான் சினிமா. அந்த சினிமாவில் நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படித்தான் இருந்திருப்பார், இப்படி ஒரு வீரம் மிக்க ஒரு ஆளாக இருந்திருப்பார் என்பதை சினிமா நமக்கு வெளிப்படையாக காண்பித்தது. அதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களின் நடிப்பு உண்மையில் வீரபாண்டிய கட்டபொம்மனை நம் கண்முன் நிறுத்தியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரது வரலாறு என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி.